வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம சென்னையில இருக்கோம். அண்ட் இன்னைக்கு நம்ம vlogல என்ன பண்ண போறோம்னா, டிடிஎஃப் என்ன வாசா பேசிட்டே இருக்கும்போது ஹெல்மெட் தூக்கி மாற்றியே என்ன அப்படின்னா போன vlogல பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து நம்ம ஸ்கேட்டிங் ஷூ வாங்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் ஷூவில் நிற்க வரைக்கும் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 5 அடி மேலே இருக்கேன். எக்ஸாக்டாக தெரியல எவ்வளோ அடி மேலேன்னு, பட் நல்ல ஹைட்டில் இருக்கேன். ஸோ வந்து இந்த குட்டி வீல் க்ளோஸில் வந்து காட்டேன். இந்த குட்டி வீல் பேலன்ஸில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நின்றுட்டு இருக்கேங்க. பரவாயில்ல, ஒரே நாளில் வந்து பண்ண இந்த பேலன்ஸ் கற்றுக்கிட்டேன். பட் வந்து மூவிங்லாம் வந்து பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது வந்து பண்ண இது தாரோட்டில் பெருசாக பண்ண முடிய மாட்டேங்குது. பட் இதுவே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டைல்ஸு அதுக்கப்புறம் இந்த சிமெண்ட் ரோடாக இருந்தால் சூப்பராக பண்ணிடுவேன். இப்படி பார்த்தாலுமே ஒரு 5 months 4 months ஆகிடும் நல்லா ஓட்டி பழகிறதுக்கு. இன்றைக்கி நம்ம vlogல என்ன பண்ண போகிறோம்னு வந்து பண்ணால் ஃபிஷிங் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பண்ணால் நம்ம விஎஸ்கே நக்கனையும் வந்துருவார். அண்ணனோட தார் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு ஆஃப் ரோட் பண்ணி அங்கே போய் ஜாலியாக ஃபிஷிங் பண்ணி அங்கேயே வந்து பண்ணால் நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். அண்ட் வந்து பாட்டி யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிடிஎஃப் தான். நமக்காக ப்ரே பண்ணாங்கங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கரில் ஃபோன் பேசி கேஸ் ஆகி அரெஸ்ட் வரைக்கும் போச்சுல, அப்போ வந்து பண்ண பாட்டி நமக்காக ப்ரே பண்ணாங்களாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம வீட்டாண்ட தான் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல தம்பி. நிறைய பேர் பார்க்க வருவாங்க பிள்ளைங்கெல்லாம். அந்த பிள்ளைங்கள சின்ன பிள்ளைங்கள ரொம்ப மதிச்சு அவங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரு தொந்தரவு கூட அவங்களால கிடையாது. நல்ல தம்பி. ஆனால் போன மாசத்துல அவங்க ஒரு மதுரையில் வச்சு ஏதோ காரில் போகும்போது ஃபோன் பேசிட்டு போனாங்கன்னு போலீஸில் பிடிச்சிட்டாங்க. அவங்க ஃபோன் பேசி அப்புறமா அவங்க போகும்போதெல்லாம் ரொம்ப நான் என்ன பண்ணேன்னு சொன்னதை நான் வீடியோவில் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சமயமே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த தம்பி எப்போ பாரு போலீஸில் இப்படி பிடிக்கிறாங்களே, அவங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்தாங்க. பொறாமையும் மற்ற காரியமும் வரக்கூடாது. அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க உழைக்கிறாங்க, அவங்க முன்னுக்கு வர்றாங்க. அதுக்கு உலகத்தில் நம்ம யாரும் அவங்கள ஒருத்தரும் குறை சொல்லக்கூடாது. அதுக்கப்புறமா நாங்கள் அன்னைக்கு ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டதை பார்த்து ரொம்ப எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. நானும் ஆண்டவரே நல்ல பிள்ளையாச்சே இப்படி பிடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்து ப்ரேயர் பண்ணோம் அவங்களுக்காக. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்ல காரியம். நிறைய பசங்க அப்புறம் நிறைய ஜனங்க எல்லாரும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக வக்கீல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதை பார்த்த பிறகுதான் ஒரு சந்தோஷமா இருந்தோம். ரொம்ப நீங்களும் சீக்கிரமா அவங்கள விடுதலை பண்ணிட்டீங்க. இனிமே யாரும் அப்படி தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்கவுங்க பிள்ளைங்க வளரட்டும், அவங்க முன்னுக்கு போட்டோம், அவங்க வாழட்டும், எல்லாரும் வாழ விடுங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அம்மாவை பார்த்து அம்மா கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் வந்து எல்லா ப்ராப்ளமுமே சால்வ் பண்ணிட்டு மதுரையில இருந்து கிளம்பி வந்துட்டு போன vlog பார்த்து நம்ம டிடிஎஃப் தெரியும். போய் சின்ன பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. வேற லெவல் ரைட் பிளான் வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பண்ண நம்ம அண்ணன் வந்ததுக்கப்புறம் கார்ல போகும்போது vlog கண்டினியூ பண்றேன். நம்மளோட பெகசஸ் மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா மதுரையில தான் இருக்கு, இன்னும் எடுக்கல. ஸோ எடுக்கிறதுக்கான வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எடுத்துருவோம். ஆக்சுவலி நம்ம இந்த ரோலர் ஸ்கேட்டர் எல்லாம் பண்றதுனால ஆக்சுவலி போஸ்டர் வந்து இப்படி குனிஞ்சுதான் பண்ணணுமா, ஸ்பைன்ல ஃப்ராக்சர், அதுக்கப்புறம் இடுப்புல பல்ஜா. ஸோ இப்படி குனிஞ்சு பண்ணுறதுனால முதுகு பயங்கரமாக வீங்கிடுச்சு. என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தா வண்டி இல்லை. ஸோ இங்கேருந்து அவ்வளோ தூரம் ஹாஸ்பிட்டலுக்கு கேப் போட்டாலும் வர மாட்டேங்குது. ஸோ இன்னைக்கு கூட வந்து பண்ண வெளியே போகணும் அப்படின்னா உடனே எங்கே யார்கிட்ட வண்டி கேட்குறதுன்னு தெரியல. நல்ல வேலை விஎஸ்கே எனக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி நான் வரேன்ப்பா அப்படின்னாரு. ஓகே வாங்கண்ணா அப்படின்ட்டோம். ஸோ ஓகே கவலைப்படாதீங்க டிடிஎஃப், இன்னும் கொஞ்சம் நாளில் வண்டியெல்லாம் எடுத்துடலாம். ஸோ வந்து கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது தார் ரோட்டில் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. ஆமாக்கா கண்டிப்பா இருப்ப பாக்கணும். சோ டிடிஎஃப் நல்லா இருக்காங்களாப்பா? அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன அவங்க தான் இந்த பிரச்சனையில ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? ஆமா எனக்கு கூட அந்த அளவுக்கு பெருசா வருத்தம் இல்லம்மா. அந்த பிரச்சனை நடக்கும்போது என்ன சுத்தி இருக்கிறோம் என்ன கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு என்ன சுத்தி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தும் போது ரொம்ப வலிக்குது. ஓகேம்மா பாய். ரொம்ப நன்றி டிடிஎஃப். ஸோ வந்து மற்றவங்களுக்காக கண் கலங்குற அந்த மனசு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய மனசு. என்னை எல்லாரும் உங்க பிள்ளையா பாக்குறீங்க. ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கு எப்பவுமே நான் உண்மையா இருப்பேன். நம்மளோட அந்த ஒரு அன்பு அந்த ஒரு திறமையை வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு புரியல, மற்றவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்துக்கிறாங்க. விடுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கப்புறம் கார் அண்ட் பைக்ஸ் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலர் ஸ்கேட்டர். ஸோ டிடிஎஃப் இது மட்டும் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேட்டிங் போர்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் கற்றுப்போம், இதுவும் பண்ணுவோம், அதுவும் பண்ணுவோம். ஸோ வந்து உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ஸ்கேட்டிங் லைட்டாக பண்ணி காட்டுறேங்க.
நல்லா கிராஸா இதுவே இப்படி சொல்றீங்களே ஃபர்ஸ்ட் நான் நிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா டம்முன்னு விழுந்தேன் பட் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி விழுந்துடக்கூடாது இப்படியே விழுந்துட்டு இருந்தேன் டிடிஎஃப் ஆக்சுவலி இதுக்குள்ள ஏற முடிய மாட்டேங்குது நான் மேல போயிட்டு கண்டினியூ பண்றேங்க ஆக்சுவலி மாப்பிள்ள ஒண்ணு பண்ணா இந்த ஷூ எடுத்துட்டு இதெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நின்னா அப்படின்னு சொல்லி கதவுல கிளிப்பிங்லாம் எடுத்து வச்சிருக்கேன் யாரு அப்ப மாட்டியா இப்ப மாட்டி காட்டியா இரு நான் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு அழகா பண்றேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி என்னடா நீங்களே பண்ணிட்டீங்க பிராக்டிஸ் எப்படி என்னடா மாப்பிளாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லு என்னையா பண்ணுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது தண்ணி வேணுமா மம்மி இதுக்கு நான் தண்ணி எடுத்து வரேன் குடுறா ஸ்கேட் பண்ணிட்டே போய் தண்ணி கொடுக்குறேன் இப்போ இந்த காட்ஸ்ல எடுத்தோம் காட்ஸ்ல எல்லாம் பண்ணுறேன் வீட்டுக்குள்ள பண்றது பையன் உடஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கேள்வி அஜி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்மார்க் புள்ளிங்கோ சோ லைட் எல்லாம் போட்டுருந்தாங்க மேல லைட் இத போற எல்லா லைட் போட்டுருங்க டேய் நிக்கதே ஈஸி தான் கரெக்டா அம்மா நிக்கதே ஈஸி அடிங்க நான் போறேன் வேறல போட கூடாது இல்ல பாருங்க என்ன ஹைட் பாருங்க டேய் ஒத்த காலம் நடக்குமா ரெட்ட காலம் நடக்குமா அம்மா நீ பாத்துக்கோங்க இவனை ஜோக் பண்றதா கீழ வந்துடா டேய் உன்னை கலையறாங்க இந்த என்ன சாக்ஸ் போடு சாக்ஸ்லாம் வரண்டா என்ன சாக்ஸ் எல்லாம் மாத்தி போடுறீங்களே அதெல்லாம் ஹைஜீனிக் இல்லன்னா எங்க என்னோட இன்னர் வேலையே மாத்தி போடுறாங்க இல்லடா அதை விட்டுடா ஆனவேல் பிரதர்ஸ்ன்ற போறாங்க அத சொல்லடா இது வேறடா இந்த உலகத்துல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பழகுறதுக்கே பயமா இருக்கு எங்க போறாரு இந்த நேஸ்கே நான் ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா இன்ட்ரோ vlog எடுக்கும் போதே வந்துவாரு அப்படியே கார்ல ஏறி கிளம்பிடலாம்னு நினைச்சா அம்மா ஓகே மம்மி இத வந்துட்டேன் மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணி பேசிக்காய் ஐ வில் டோன்ட் ஈட் இட் மம்மி ஐ ஒன்லி ஈட் மட்டன் பிரியாணி அம்மா இங்க பாத்துக்கோங்க ஹெல்மெட் போடுடான்னா போட மாட்டீங்கடா ஏ இந்த வீல்ல நான் போயிட்டே இருக்கேன் இப்ப லேட் பண்ணிடா டேய் இந்த வீல்ல நான் போயிட்டே இருக்கேன் வேணாமா எங்கடா குக்கிங் ஆக்சரிஸ்ல எங்கடா இன்னும் 2 சிலிண்டர்டா ஒரு சிலிண்டர் அங்கே இருக்கு நான் தூக்கிட்டு வரணும் நான் வீட்ல அப்படியே இது என்னது பெட்டடா என்ன அப்படி மேல எல்லாம் என்ன கட்ட மாட்டதா இதெல்லாம் வீட்ல பண்ணிரு ஒரு ஆள் மட்டும் நல்லா தானே வந்துகிட்டு இருக்க கொஞ்சம் சும்மா எப்படா போனோம் சொல்லுங்க எனக்கு தள்ளுங்க யாராவது அப்படியே தள்ளுங்க அது போறேன் பூம் பூம் ரோபோடா எப்படி நின்னு போறதுனே ப்ரோ ஆயிட்டேன்டா நீ சொன்னியா இப்படி நான் பண்றேன் ஆஹா ஆஹா இது கால் மட்டும் வைடா ஆக்கி டேய் உள்ள போறடா பரவாயில்லை ப்ரோடா நானு நேரா ஏய் பரவாயில்லை அப்ப பாட ஓட்டி பண்ணிக்கலாம் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல இதுல இது ஃபுல்லா புரியும் இப்படி பண்ணு இது அப்படியே பண்ண கூடாது ஸ்லைட் பண்ண கூடாது கால் இப்படி பண்ணு இப்படி பாரு இப்படி ஃபுல்லா புரியுடா நீ வளைஞ்சு நிமிர மாட்டியா இங்க ஓகே புரியுதா அப்படியா இப்போ ஒரு கால் எடுத்து மேல முன்னாடி எதுக்கு ஸ்லைட் பண்ணுடா இதுக்கு மேல முடியாது மிளகால உப்பு போட சொல்லி வாங்க கூட்டு போங்க அங்கிட்டு போங்க உன்னோட ஆசை ஆமாண்டா எனக்கும் இது ஒரு பெரிய ஆசை சார் டக்கு 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 வாசனை
அப்படிதான்டா ஒண்ணு இருக்குடா. நான் வண்டி அது முடிக்கிறீங்களா? விட்டா கூட டிப்பாட்டிட்டு விட்டா. நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன். ஃபைனல் காலி நினைச்சேன். அஜி நீ வரலையா ஃபிஷிங்க்கு? எங்க போற? டிடிஎஃப் நம்ம அஜிமாப்ல வந்து பண்ண டிடிஎஃப் பிச் ஷாப்க்கு கிளம்பிட்டான். ஸோ நம்ம கூட ஃபிஷிங்க்கு வரல. ஃபிஷிங்க்கு வந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஓகே, இட்ஸ் ஓகே. அண்ட் வந்து நம்ம விஎஸ்கே நான் இப்பால வர்ற மாதிரி தெரியலைங்க. நானும் வருவாரான்னு பார்க்குறேன். ஆளையே காணும். ஸோ நம்ம ஆள் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் டிடிஎஃப்.